அன்பார்ந்த ஏஐ சொந்தங்களே, வணக்கம் வணக்கம் என்று கூறி இன்று உள்ள முக்கிய சில செய்திகளை உங்களோட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். இந்த வகையில இன்றைக்கு அதிகமாக ஊடகங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் பேசப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளையானோட தொடர்பான சில விஷயங்கள் தான் பேசப்படுது. அதாவது பிள்ளையானுடைய கைதுக்கு பின்னால், கைதுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள், இது பற்றி சமூக வலைத்தளங்கள்லையும் அதிகமா பேசுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு நம்முடைய இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவங்க பிள்ளையான சந்திக்கணும்னு சொல்லி அனுமதி கேட்டுக்கிறார். ஆனா அந்த அனுமதியை அதிகாரப்பூர்வ வட்டங்கள் மறுத்துட்டு, பின்னர் உதயங்கம்பம் பிள்ளை என்ற முன்னாள் பாராளுமன்ற அமைச்சர் பிள்ளையான சந்திப்பதற்காக அனுமதி கேட்டார். அவருக்கு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது. பொதுவா சமூக ஊடகங்கள்ல பேசியது முன்னாள் ஜனாதிபதியாயிருந்தவர், இலங்கையின் பெரும் கட்சியின் தலைவர், நீண்ட நாள் இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில இந்த ரணில் விக்ரமசிங்கேக்கு இந்த பிள்ளையான சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏன் மறுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பேசும் பொருளாக உள்ளது. பிள்ளையானை கைது செய்தது எதற்காக என்ற ஒரு கேள்வி கேட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் ஒருவரை கடத்தி காணாமலாக்க செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு சந்தேகத்தின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் தற்போது பேசப்படுற விஷயம், இந்த பெரிய வெள்ளி குண்டுவெடிப்போடு இவர் சம்பந்தப்பட்டுள்ளார் என பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்ததை அடுத்து பேராசிரியர் கடத்தப்பட்ட விஷயம் மறந்து தற்போது ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தொடர்பான விடயங்களோடு தான் இந்த பிள்ளையான் கைது விவகாரம் ஊடகங்கள்ல வைரலாக பேசப்படுவது. நம் நாட்டு ஜனாதிபதி சென்ற வாரம் இலங்கையின் தென் பிரதேசங்களில் தேர்தல் மேடை ஒன்றில் பேசும்போது, எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை யாரு செஞ்சாங்கிற விஷயத்தை நான் வெளியே விடப்போறேன்னு சொன்னார். உடனே ஊடகங்கள் அவரை நோக்கி திரும்பி, தற்போது 21ஆம் தேதிக்கு இன்னும் சொற்ப நாட்கள் தான் உள்ளது, ஜனாதிபதி இந்த விடயத்தை சொல்லுவாரா என்று சொல்லி ஊடகங்கள்ல போட்டு பிரட்டி செய்திகளை வெளியிடுறத காணக்கூடியதாயிக்குது. பேராயர் மால்கம் கார்டினல் அவர்கள் இந்த புதிய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் களமிறங்க வேண்டி வரும் என்பது போல குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த புதிய அரசாங்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக நீதி வழங்கும் என்பதில் எனக்கு புரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் வீதிகளில் இறங்க வேண்டி வரும் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது. தற்போது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காமினி என்பவர், வரும் 21ஆம் தேதியை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறுவார் என்று குறிப்பிட்டு இந்த அரசாங்கத்தின் மீது வலுவான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். சரி சகோதரர்களே, அடுத்து இந்த கம்மம் பிள்ளையானை போய் சந்திச்சாரே, அவரோடு என்ன இவர் பேசினார் என்பது சம்பந்தமாக ஊடகங்களில் சில விடயங்கள் வெளிவந்துள்ளது. இந்த வகையில கம்மம் பிள்ளை அவர்கள் ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்த கருத்தில், நான் தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எனது வாழ்க்கையை 2 வகையாக பிரித்துள்ளேன். சட்டத்திறனியாக ஒரு பக்கம், அரசியல்வாதியாக ஒரு பக்கம். இந்த வகையில நான் பிள்ளையான சந்தித்தது அரசியல்வாதியா அல்ல, தொழில் ரீதியா சட்டத்திறனியாவே நான் அவரை போய் சந்தித்தேன். அதனால தான் சந்திக்க போகும் விடயத்தை நான் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை என்று கம்மம் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டார். பிள்ளையானை சந்திக்க வருவது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு எதுவும் கூற வேண்டாம் என சிஐடி நிர்வாக அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள். பயப்பட வேண்டாம், சட்டத்திறனியாக நெறிமுறைகளை நான் அறிவேன் என சிஐடி அதிகாரிகளுக்கு நான் கூறினேன். ஆனால் அதற்கு பின் இந்த விடயம் அரசியலாக்கப்பட்டது என்று கம்மம் பிள்ளை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். மேலும் அவர் குறிப்பிடும் போது, நான் சிஐடியில் உள்ளே இருந்தபோது சமூக ஊடகங்களில் எனது வருகை சம்பந்தமாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதுவரையும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. சிஐடியின் உதவி போலீஸ் பரிசோதகர் LM ஃபாஹிம் எனது வருகையை பற்றி தனது கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார். ஒரு கைதியின் சட்டத்திறனி யார், அதனை தெரிந்து கொள்ள வந்தவர் யார் என்ற ஒரு தகவல் இவ்வளவு காலமும் இப்படி வெளிவந்தது இல்லை. உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சமூக ஊடகங்களுக்கு பணத்துக்காக தகவல்களை விற்கின்றார் என்ற ஒரு தகவல் எம்மிடம் உள்ளது என்று மேலும் கம்மம் பிள்ளை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து கூறும் போது கம்மம் பிள்ளை, இந்த நாட்டு அரசியல்வாதிகள் நாட்டின் சட்டத்தை வெளிப்படையாக மீறி செயற்படுகின்றனர். அதாவது பிள்ளையானை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் யாரையாவது கைது செய்யும் போது அவரை கைது செய்ததற்கான காரணங்களை உறவினர்களுக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு அது நடைபெறவில்லை.
உறவினர்களோ சட்டத்தரணியோ கைதியுடன் பேசுவதற்கு அனுமதி கேட்டபோது அதனை அவர்கள் மறுத்தனர். பின்னர் குற்ற விசாரணை திணைக்கள இயக்குநரிடம் தொலைபேசியில் நான் பேசினேன். அவர் கூறியதாவது, உங்கள் சட்டத்தரணியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் எழுத்து மூலம் கேட்டுக்கொள்ளவும், அதன் பிறகு மேல் அதிகாரிகளிடம் தெரிவித்து முடிவெடுக்கலாம் என்று குறிப்பிட்டார். பின்னரே 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு என்னை சிஐடிக்கு வருமாறு பதில் தந்தனர். பின்னர் நான் பிள்ளையானுடன் 30 நிமிடங்கள் பேசினேன். அவ்வாறு பேசும்போது நான் பேசும் இடத்தில் 4 போலீசார் அந்த இடத்தில் இருந்தனர். அதில் ஒருவர் நான் என்ன பேசுகின்றனோ அதை அவர் எழுதி கொண்டிருந்தார். சாதாரணமாக ஒரு கைதி மற்றும் அவரது சட்டத்தரணியின் உரையாடல் இரகசியமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு போலீசார் இருந்தனர். பிள்ளையானுடன் நான் பேசினேன். அவர் கண் கலங்கி விட்டார். நான் புலிகளிடமிருந்து விலகி வந்து அவர்களை தோற்கடிக்க என் உயிரை பந்தயம் வைத்து போராடினேன். அன்று புலிகளின் பக்கம் இருந்தவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் பெரிய வியாபாரிகளாகவும் என்ஜிஓக்களின் தலைவர்களாகவும் சுதந்திரமாக வாழ்கின்றனர். ஒரு பொய்யான வழக்குக்காக நான் முன்பு 5 வருடங்கள் விளக்க மறியலில் இருந்தேன். இறுதியில் வழக்குக்கு சாட்சியங்கள் இல்லை என்பதற்காக நான் விடுவிக்கப்பட்டேன். இப்போது மீண்டும் என்னை கைது செய்துள்ளார்கள். நாட்டுக்காக நான் செய்த பணிக்கு இதுதானா பரிசு என்று பிள்ளையான் கேட்டதாக கம்மம்பிள்ளை இந்த ஊடக பேச்சில் குறிப்பிட்டார். மேலும் கம்மம்பிள்ளை குறிப்பிடும் போது, பிள்ளையான் போன்றவர்கள் நாட்டுக்காக செய்த பணி அவர்களை தேசிய வீரர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்று கம்மம்பிள்ளை குறிப்பிட்டார். பிள்ளையான் 2003ஆம் ஆண்டு புலிகளிலிருந்து விலகி வந்தவர். 2006ஆம் ஆண்டு பிள்ளையானும் அவரது குழுக்களும் இராணுவத்துடன் சேர்ந்து புலிகளுக்கு எதிராக போராடினர். இந்த வகையில் பிள்ளையானுக்கு எதிரான குற்றச்சாட்டு 2006இல் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காணாமல் போனதுதான் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள இப்போது குற்றச்சாட்டு. பிள்ளையான் சொன்னார், அந்த நாளை பற்றி எனக்கு நினைவில்லை. 2006இல் புலிகளுடன் கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நான் கேம்பில் தான் இருந்தேன். எனக்கு வெளியே செல்லும் வாய்ப்பே இல்லை என்று பிள்ளையான் சொன்னதாக கம்மம்பிள்ளை குறிப்பிடுகிறார். மேலும் கம்மம்பிள்ளை ஊடகங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது, இன்று புலிகள் அரசியல்வாதிகளாக உள்ளனர். தெற்கில் உள்ள துரோகி ஜனாதிபதியாக உள்ளார். இவர்களுக்கெல்லாம் எவ்விதமான விசாரணையும் இல்லை. ஆனால் பிள்ளையானுக்கு மட்டும் வேறு விதி. இது ஒரு தீவிரவாத அரசாங்கம். தெற்கு மற்றும் வடக்கு தீவிரவாதிகளை ஒன்றிணைத்து அமைந்த அரசாங்கம். பிள்ளையான் செய்த தவறு புலிகளிடமிருந்து விலகி நாட்டை காப்பாற்ற உதவியதுதான். இதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு சிறை அப்படின்னு இந்த ஊடக மாநாட்டுல கம்மம்பிள்ளை கருத்து கூறினார். சரி சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதுதான் நியதி.